வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.5 இங்கிலீஷ் மீடியம் சமச்சீர் பாடத்திட்டத்தில் உள்ளது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது புரிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + 2y - z = 5. செகண்ட் ஈக்குவேஷன் x - y + z = -2y. -5x third equation -5x - 4y + z = -11. ஸோ சால்வ்னா என்ன அர்த்தம்? x and y and z இந்த மூணுக்கும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம இங்கே ஜென்ரலாக என்ன மெத்தட் பண்ணுவோம் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் படி பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது அந்த மெத்தட் தான். இப்போ இதில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா 2 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. 3 வேரியபிள் இருக்கும்போது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எனி 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துருக்குறாங்க, எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், இங்கே -z இருக்குது, இங்கே +z இருக்குது. அப்போ ஆட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகி எலிமினேட் ஆயிரும். ஸோ நம்மளுடைய கோல் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். அப்போது 1 and 2 எடுத்தால் அந்த z அப்படிங்கிற 3வது வேரியபிள் ஈஸியாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா எலிமினேட் ஆயிரும். இப்போ என்ன கன்ஃபியூஷன் வரும்னா கண்டிப்பாக 1 and 2 மட்டும்தான் எடுக்கணுமா? அப்போ 1 and 3 எடுத்தாலும் அது நடக்குமே அப்படின்னா எஸ், கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிக முக்கியமான விஷயம். 1 and 3 எடுத்து z எலிமினேட் பண்ணலாமா? எலிமினேட் பண்ணலாம். ஸோ நம்ம அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 1 and 2 எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ +z - z என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x அண்டு 2y இருக்குது, +2y இருக்குது, -y இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருடைய அடையாளம். அப்போ 2yலேருந்து ஒரு ஒய்யை கழிச்சோம்னா, ஸோ ஒய்க்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியண்ட்டும் இல்லைனா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2yலேருந்து ஒரு ஒய் 1yயை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். 1y தான் கிடைக்கும். ஸோ 1ங்கிறதுனால மறுபடியும் அதை அவங்க எழுதலை. பெரிய நம்பரோட அடையாளம் என்ன? ப்ளஸ். அதனால் அந்த ப்ளஸ்ஸை போட்டிருக்காங்க. ஸோ 2x + y = 3. இந்த சைடும் 5லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 3 கிடச்சிரும். ரொம்ப ஈஸி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சப்ட்ராக்டிங் 2 and 3 ரெண்டாவது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் எடுத்து அந்த ரெண்டையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் இங்கே இருக்குது அண்ட் 3வது ஈக்குவேஷன் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா எடுத்துருக்குறாங்க, அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், மொதல் 2 ஈக்குவேஷனை எடுத்து எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணிங்களோ அதே வேரியபிளை தான் இப்போவும் எலிமினேட் பண்ணணும். ஸோ மறுபடியும் இசட்டை தான் எலிமினேட் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எந்த 2 ஈக்குவேஷனை எடுத்தீங்களோ, தட் மீன்ஸ் எந்த ஈக்குவேஷனை விட்டிங்களோ 3வது ஈக்குவேஷனை எடுக்கவே இல்லை, ரைட்? அப்போ இந்த 2வது ஸ்டெப் பண்ணும்போது 3வது ஈக்குவேஷனை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இதுதான் ரூல். அப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அது எதை வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? 2 and 3 எடுத்துருக்குறாங்க. ஏன் 2 and 3 எடுத்தோம் அப்படின்னா எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா z கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 3யையும் 1யும் எடுக்கலாமே சார், எடுத்து கேன்சல் பண்ணலாமே. கண்டிப்பாக கேன்சல் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க 2 and 3 எடுத்துருக்குறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் அவங்க இப்படி எடுத்துருக்காங்கன்னா மேலே ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணுன்னா என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த ரீசனால தான் அவங்க சப்ட்ராக்ட் ஒரு 2 ஈக்குவேஷன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது போன ஸ்டெப் மூலமாக தெரிஞ்சிடுச்சு. 2 ஈக்குவேஷன் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் அவங்க இதை இப்படி எடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் எல்லா சைனையும் என்ன செய்யணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸை பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் 5x தான் இருக்குது, மேலே ஒரு எக்ஸ் இருக்குது. 5x ப்ளஸ் எக்ஸ் 6x. இங்கே ப்ளஸ் 4y இருக்குது. ரெண்டாவதாக நம்ம இப்போ என்ன சைன் எடுத்தோமோ அந்த சைனை தான் கன்சிடர் பண்ணணும். ப்ளஸ் 4y இருக்குது, மைனஸ் y இருக்குது. அப்போ 4yலேருந்து ஒரு ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணால் 3y பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ். இங்கேயும் ப்ளஸ் 11 மைனஸ் 2. அப்போ 11லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 9 பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ். ஸோ 6x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம், எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை எடுத்த பிறகு இந்த ஈக்குவேஷன் கிடச்ச பிறகு இந்த ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம். அதுக்கு மீனிங் என்ன, இங்கே இருக்கிற எல்லா டேமும் பாருங்கள், இந்த எல்லா டேமுமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்படி 3 ஏதோ ஒரு நம்பரால் அது டிவைட் ஆகும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனாக மாற்றலாம். ஏன், அதுக்கு அடுத்தடுத்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன நடக்கும், 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 2, 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்படி தான் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. ஸோ அப்படி டிவைட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை 5ன்னு வச்சுருக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன், ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 ஓகேவா, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4, அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணது தான் ஈக்குவேஷன் நம்பர் 5, அந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 4 and 5 என்ன செஞ்சுட்டுறாங்க, எடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ 4 and 5 ரெண்டு ஈக்குவேஷனும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு வேரியபிளோட கோஎஃபிஷியண்ட்டும் சேமாக இருக்குது. இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒருவேளை வந்தால் என்ன செய்யணும், அப்படி வந்தால் 0 தான் சொல்யூஷன். தட் மீன்ஸ் அப்படின்னா இந்த சைடும் 0 ஆயிரும், அந்த சைடும் 0 ஆயிரும். நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே 0 ஆயிரும் இல்லையா, எல்லாமே 0 ஆயிரும். ஸோ ரெண்டு பக்கம் இப்படி 0ன்னு கிடச்சிச்சின்னா இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இட் ஹேஸ் இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதி சம்மை முடிச்சிடலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.